Hello my dear students, welcome back to my channel. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் end டு பேக் end நம்ம வந்து டேட்டாஸ் எப்படி பாஸ் பண்ணுறது, அதாவது கனெக்டிவிட்டி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை ஒரு ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபார்மில் இருந்து நம்ம டேட்டாவை டைப் பண்ணுறோம். இந்த ஃபார்மில் நம்ம என்னென்னலாம் பார்ப்போம், நம்ம வந்து ஒரு லேபிள் பார்ப்போம். லைக் ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் யூசர் வந்து டைப் பண்ணுற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பட்டன்ஸ் இருக்கும். ஸோ பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்டோட கலரு, அந்த பாக்ஸோட கலரு, ஹெட்டிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லை இமேஜ் இருந்தாலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம விஷுவலாக பார்க்குறது எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃப்ரண்ட் end அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போது அங்கே டைப் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து யூசர் டைப் பண்ணுறதுக்காக அங்கே வந்து என்ட்ரி பாக்ஸஸ் வச்சுருப்பாங்க சில இதெல்லாம் இல்லையா. ஸோ அங்கே நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேட்டா எங்கே போகுது அப்படிங்கிறத நம்மளால் விஷுவலாக பார்க்க முடியாது. ஸோ அந்த பார்க்க முடியாத கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே நம்ம பேக் end லாங்குவேஜஸ் இல்லைன்னா பேக் end அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த பேக் எண்டை இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ நம்ம டேட்டா பேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்தோம். ஸோ அதில் என்னென்ன queries வருது, டேட்டா பேஸில் அந்த ஜாம் சர்வருக்குள்ளே, அந்த எஸ்கியூஎல் போர்ட்டலுக்குள்ளே நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பட் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் end எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கல இல்லையா. ஸோ அதுதான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டே பை டே போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, ஓகே. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பண்ண டிசைனும் நம்ம அந்த ஜாம் சர்வரில் இருக்கிற இந்த எஸ்கியூஎல் சர்வரையும் எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸாக நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணி வச்சிரும். சிம்பிளாக ஒரு 2 லேபிள் அண்ட் 2 என்ட்ரி பாக்ஸு, தென் கலர்ஸ், பேக்ரவுண்டு, டிசைன்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. ஸோ இதை நீங்கள் பார்க்காம இதை கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே வாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இங்கே டைப் பண்ணுற டேட்டாவை நம்ம வந்து அந்த ஜாம்ப் சர்வர் லைக் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், அதில் எப்படி கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சப்மிட் பண்ணோம் அப்படின்னா இது வரைக்கும் மட்டும்தான் டேட்டா வருது, அதாவது பைத்தான்லேயே டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிடுது. இதுக்கு வந்து நம்ம மேனுவலாக கோடு எழுதியிருந்தோம். ஸோ அந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி வந்து கோடை வந்து அங்கே டைப் பண்ணுற டேட்டாவை இங்கே எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல கோடு எழுதி அதுக்கு வந்து பட்டனில் வந்து ஆக்ஷன் கொடுத்துருந்தோம், லைக் கமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த பைத்தான் எடிட்டர்லேயே நம்ம டைப் பண்ணுற டேட்டா வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஓகே. ஸோ இப்போது இங்கே ஸ்டோர் ஆகிற அந்த எடிட்டரில் ஷோ ஆகிற டேட்டாவை நான் வந்து பேக் எண்டுக்கு கொண்டு போகிறேன். லைக் அந்த ஜாம் சர்வரில் இருக்கிற எஸ்கியூஎல் அந்த டேஷ்போர்டுக்கு வந்து நான் கொண்டு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா MySQL கனெக்டர் அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை நான் என்ன பண்ணுறேன், ஸோ இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அந்த பேக்கேஜ் இருந்துச்சு அப்படின்னா தான் என்ன ஆகும், ஸோ அந்த ஃப்ரண்ட் end டு பேக் end வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். ஸோ கனெக்டிவிட்டி வந்து கொஞ்சம் நிறைய கோடு எழுதுகிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து டிஃபால்ட்டாக நான் வந்து அதை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் MySQL டாட் கனெக்டர். ஸோ இது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். என்னோட சிஸ்டமில் ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன், அதனால் நான் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேக்கேஜஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன் இப்போ பண்ணல அப்படின்னா இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாத்தையும் நான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் புது பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டைம் வந்து நிறைய எடுத்துக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஸோ இப்போ வந்து MySQL டாட் கனெக்டர் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுக்குற டேட்டா வந்து பேக் எண்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டா பேஸோட டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது, அதனால இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். இதுவும் தேவைப்படாது, லைக் இதுவும் நமக்கு என்ன ஆகாது, ஸோ தேவைப்படாது. ஓகே. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு தனி ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் டிஃபால்ட்டாக ரெடி பண்ணியிருக்கேன். தென் இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஃபங்க்ஷன் வந்து ஓகே இந்த இடத்துல இருக்குது. ஸோ டெஃப்
ஆட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ டெஃப் ஆட். ஸோ இந்த இடத்துல டெஃப் ஆடுங்கிறத நான் வந்து டெஃப் ஆட் டேட்டா அப்படின்னு சொல்லி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்து நான் ஒரு சிம்பிள் ஒரு வேரியபிளில் MySQL டாட் கனெக்டர் டாட் கனெக்ட்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மேலே ரீசெண்டாக நம்ம வந்து MySQL டாட் கனெக்டர் அப்படிங்கிற பேக்கேஜை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ மேலே பேக்கேஜஸ் லைக் இந்த இடத்துல வந்து நம்ம பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணோம். ஸோ இந்த பேக்கேஜை வந்து கால் பண்ணி நான் வந்து என்னோட டேட்டா பேஸ்க்கு கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ parenthesis host அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் நம்மளோட ஹோஸ்ட் யார் அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இது என்ன அப்படின்னா நம்மளோட ட்ரைவில் நம்மளே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அதோட லோக்கல் ஹோஸ்டோட யூசர் யார் அப்படின்னா ரூட் அப்படிங்கிற ஒரு வேர்டு. இது வந்து ஃப்ரண்ட் எண்ட் டு பேக் எண்ட் வந்து கனெக்ஷனுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதோட பாஸ்வேர்டு என்ன அப்படின்னா, பாஸ்வேர்டு எதுவுமே நம்ம வைக்கல. ஜாம்ப் டவுன்லோட் பண்ணும்போது நான் ஜாம்பில் எந்த ஒரு பாஸ்வேர்டும் வைக்கல. ஸோ அதனால நான் வந்து எம்டி ஸ்பேஸஸ் தான் நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அது கொடுத்துக்கோங்க. 123னா 123 கொடுங்க. இல்லை ஆல்ஃபபெட்டிக்ஸ் ஏபிசி அப்படின்னா ஏபிசின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து டேட்டா பேஸோட பேர். நம்ம இன்னும் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ண இல்லையா. ஸோ அதுக்கு வந்து க்ரியேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஜாம்ப்குள்ளே அந்த MySQLக்குள்ளே வந்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி வரைக்கும். ஸோ லேர்னிங் ஹப் அப்படிங்கிற டேட்டா பேஸ் ஆல்ரெடி நம்ம டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் போட்டிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நம்மளோட டேஷ்போர்டில் வந்து 2 கொடுத்துருக்கேன். ஃப்ரண்ட் எண்டில் நம்ம டிக்கெண்டர் யூஸ் பண்ணி பண்ணோம் இல்லையா. யூசர் நேம் பாஸ்வேர்டுன்னு 2 கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ யூசர் வந்து அந்த 2 டேட்டாவுக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வேர்கர் டைப்பில் தான் கொடுக்கணும். லைக் வேர்க்கரோட ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னா எந்த டேட்டா டைப் வேணாலும் அது என்ன பண்ணிக்கும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கும். சரியா. ஸோ ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேர்க்கர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸோ 100 அப்படிங்கிறது கொடுத்துருவோம். இது வந்து லென்த். ஓகே, ஸோ இந்த லென்த் வந்து 100க்குள்ளே தான் வந்து டைப் பண்ண முடியும். 100க்கு மேலே இப்போ 150 கேரக்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு வராது. ஸோ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இல்லை சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கொடுத்துட்டு இது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டு பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுறது இவ்வளோ தான். நீங்கள் வந்து டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறீங்க, எத்தனை நீங்கள் அங்கே வேரியபிள் வச்சுருக்கீங்களோ அத்தனை டேபிளோட காலம் க்ரியேட் பண்ணி வச்சிடுறீங்க. நமக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் வந்து நமக்கு எனேபிள் ஆகிடும். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் நம்ம பைத்தான் கோடு மூலியமாக நம்ம வந்து பேக் எண்டுக்கு இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஓகே, நமக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்துருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம பைத்தான் கோடு ஒன்று ஓப்பன் பண்ணி ஸோ அதில் வந்து டேட்டாபேஸோட பேர் என்ன கொடுத்தோம், லேர்னிங் ஹப் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா. லேர்னிங் ஹப் அப்படிங்கிறத கொடுத்தோம் இல்லையா. ஸோ நீங்கள் ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்னாலும் இங்கே பரவாயில்ல. லைக் சாரி அண்டர்ஸ்கோர் கொடுக்கல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது டேட்டாபேஸோட பேர் தான். வேரியபிள் தான் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்கக்கூடாது. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கர்சர் ஈக்குவல் டு டிபி டாட் கர்சர். இது என்ன அப்படின்னா கர்சர் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறது வேரியபிளோட பேர். இப்போ டிபி அப்படிங்கிற இந்த வேரியபிளை நான் இந்த இடத்துல நான் பண்ணிக்கிறேன், கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிபிக்குள்ளே என்ன இருக்குது, இந்த ஹோஸ்டோட பேர் இருக்குது, யூசரோட பேர் இருக்குது, டேட்டாபேஸோட பேர் இருக்குது. இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அந்த டிபி அப்படிங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம். ஸோ இந்த கர்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டாவை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ டேட்டாபேஸோட டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி அது வந்து நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற வேலை தான் வந்து இந்த கர்சர் அப்படிங்கிறத பண்ணோம். ஸோ டிபி டாட் கர்சரை திரும்ப கர்சர் அப்படிங்கிற வேரியபிள்லேயே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து ஒரு வேரியபிள் ஒன்று தனியாக ஓப்பன் பண்ணி ஸோ SQL ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் இவ்வளோ கொடுத்துருக்கோம் இல்லையா. இது எதுவுமே நமக்கு வேண்டாம். ஏன் அப்படின்னா ஸோ இவங்க ஒரு 15 டேபிள் சாரி ரோ கிட்ட போட்டிருக்காங்க, அதனால இவ்வளோ கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம வந்து 2 என்ட்ரி பாக்ஸஸ் தான் கொடுத்துருக்கோம், அதனால இவ்வளோலாம் நமக்கு வேண்டாம். ஸோ ஜஸ்ட் வந்து 2 மட்டும். ஸோ ட்ரிபிள் கோட்ஸும் நம்ம போட வேண்டாம். இந்த இடத்துல ஏன் ட்ரிபிள் கோட்ஸ் போடுறோம் அப்படின்னா ஸோ நம்ம மல்டிபிள் லைன்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நான் வந்து சிங்கிள் கோட்ஸே போட்டுக்கிறேன். சாரி, ஒரே ஒரு கோட்ஸ் மட்டும் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும்.
லைக் ஓகே. ஸோ இந்த இடத்துல இன்செர்ட் இன்டூ நம்ம டேபிளோட பேர் என்ன கொடுத்தோம், லாகின் அப்படின்னு கொடுத்தோம். ஸோ டேட்டா பேஸோட பேர் வந்து லேர்னிங் ஹப் அண்ட் டேபிளோட பேர் வந்து லாகின் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட டேபிளில் ரெண்டு காலம் மட்டும்தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்று யூசர் நேம், இன்னொன்று பாஸ்வேர்டு அப்படிங்கிறது. ஸோ அடுத்து அதோட வேல்யூஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து யூசர்ட்டிருந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணுற டேட்டா இல்லையா, அப்போ நம்ம வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் யூசர் கொடுப்பாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து அட்மின், ஏன்னா நம்மளோட பேஜ் தான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ நம்மளே டேட்டா கொடுக்க முடியாது. ஸோ யூசர்ட்டிருந்து தான் வாங்கணும். யூசர் என்ன டேட்டா கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இப்போதைக்கு நான் வந்து மாடுலஸ் எஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ எஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா வேர்கார் தான் நம்ம வந்து டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இங்கே இந்த இடத்துல ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து குவரி நம்ம வந்து எழுதி முடிச்சாச்சு. ஸோ இன்செர்ட் இன்டூ எந்த இடத்துல நம்ம இன்செர்ட் பண்ண போகிறோம், லாகின் அப்படிங்கிற டேபிள்குள்ளே பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இருக்கிற யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிற காலமில் நான் கொடுக்க போகிற அந்த 2 என்ட்ரி பாக்ஸில் கொடுக்க போகிற அந்த டேட்டாவை நான் ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியாச்சு. ஸோ அடுத்து வேல்யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிள், லைக் VAL அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம வந்து 2 என்ட்ரி பாக்ஸஸ் தான் வந்து வச்சுருக்கோம். ஸோ அதனால் இவ்வளோ நம்ம கொடுக்கணும்னு கம்பல்சரி கிடையாது. ஸோ நம்ம என்ட்ரி பாக்ஸஸ்க்கு என்ன வேரியபிள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லேபிள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இயில் ஒரு என்ட்ரி பாக்ஸ் இருக்குது, E1ல் இன்னொரு என்ட்ரி பாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்துருக்கோம் கெட் மெத்தட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ மேலே ஸ்டோர் ஆகிற டேட்டாவை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக இந்த கெட் மெத்தட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ கெட் E.get, ஓகே. ஸோ கமா E1.get 2 என்ட்ரி பாக்ஸ் கொடுத்துருக்கோம். E1.get, ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இப்போது ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா cursor.execute ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இந்த கர்சருக்குள்ளே என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ டிபியும் அந்த கர்சர் அப்படிங்கிற மாடியூலையும் கம்பைன் பண்ணி நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். அதை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ லைக் அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ப்ராசஸ் ஆகி எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா மெயினாக நமக்கு இந்த எஸ்கியூலில் இருக்கிற அந்த query வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து கோடு நம்ம வந்து டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா இதுவும் நம்ம வந்து queries அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து இன்செர்ட் query. ஸோ இந்த இன்செர்ட் query எக்ஸிக்யூட் ஆகணும். லைக் இந்த அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூவும் எக்ஸிக்யூட் ஆகணும். ஏன் அப்படின்னா இந்த வேல்யூ தனியாக கொடுத்துருக்கேன், நான் வந்து query தனியாக கொடுத்துருக்கேன். இங்கே இருக்கிற வேல்யூஸ் வந்து எங்கே போகணும், இங்கே இந்த இடத்துல இருக்கிற டேட்டாவுக்கு பாஸ் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இது ரெண்டும் கம்பைன் ஆகிடும். இப்போது அதுக்கப்புறம் கம்மிட் அப்படிங்கிற ஒரு மாடியூல் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ டேட்டாபேஸ் வந்து ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப புது ப்ராசஸ் வந்து எனேபிள் ஆகணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு நம்ம வந்து கம்மிட் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ஸோ அடுத்து வந்து டேட்டாபேஸை க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது, இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ வந்து ஆக்ஷன் எப்போ நடக்கணும், அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணும்போது தான் டேட்டா வந்து டேட்டாபேஸ்க்கு பாஸ் ஆகணும். ஸோ அதனால இந்த இடத்துல சப்மிட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வச்சுருக்கேன்னா, ஸோ கமாண்டுக்கு தான் நம்ம வந்து கண்டிஷன் அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனோட பேரை நான் வந்து கால் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேராமிஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, கொடுக்கல அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். So once again it's loading. Once again. Yeah. ஸோ நம்மளோட அவுட்புட் வந்து வந்துருச்சு. இப்போ ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை நான் வந்து இந்த இடத்துல சொல்லிடுறேன். லேர்னிங் ஹப், ஓகே. ஸோ பாஸ்வேர்டு இஸ் என்னோட பேரை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன், இசை. இப்போ சப்மிட் பண்ணுறேன். நமக்கு வந்து
நம்ம பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எந்த ஒரு எரரும் காமிக்கல. சப்போஸ் வந்து ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல எந்த லைன்ல எரர் அப்படிங்கிறது ஷோ ஆயிடும். ஸோ எரர் எதுவும் இல்லாத காரணத்தினால நமக்கு வந்து இந்த இடத்துல எம்ப்டியா இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்? ஸோ இப்போ டேட்டாபேஸ்க்கு இங்க கொண்டு வந்து ஓகே. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இதுக்கு முன்னாடி எம்ப்டியா இருந்தது. இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு? ஸோ நம்ம ஃப்ரண்ட் அந்த டிக்கிண்டரோட அந்த பேஜ்ல நம்ம குடுத்த டேட்டா வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸோ டேட்டாபேஸ்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இவ்ளோ தான் ஈஸியா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு நம்ம சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ரொசீஜர் தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா, வெப்சைட் கூட நம்ம இன்டகிரேட் பண்ணும்போதும் நடக்கும். என்ன அப்படின்னா, அங்க இருக்கிற அந்த வெப்சைட்ல நம்ம HTML, CSSலாம் நம்ம போடுவோம் இல்லையா? அதுக்கு தனித்தனி ஃபைலா நீங்க வச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபைல நம்ம வந்து பைத்தான் கூட ஒவ்வொன்னா நம்ம கனெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, டே பை டே வர சீரியஸ்ல நம்ம அதையும் வந்து எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்த்துரலாம். ஸோ அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப அந்த டேஷ்போர்ட்ல இருந்து டேட்டாவ பேக் எண்டுக்கு கொண்டு வந்துட்டோம். இப்ப இங்க இருக்கிற டேட்டாவ எப்படி நம்ம அந்த திரும்ப ஒவ்வொரு தடவையும் வந்து யூசர் வந்து டேட்டா போச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க முடியாது இல்லையா? ஐ மீன் இது வந்து அட்மினோட பேஜ். இந்த ச ஜாம்ப் அப்படிங்கிறது அட்மினோட பேனல் மட்டும் தான். அட்மின் மட்டும் தான் பார்க்க முடியும் இல்லையா? அப்ப யூசர் டேட்டா போச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆ ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஸோ மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மெசேஜ் பாக்ஸ் ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா சாரி ஓகே. ஸோ மெசேஜ் பாக்ஸ் டாட் ஷோ இன்ஃபோ அதாவது மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மாடியூல். ஸோ அதே மாதிரி டாட் ஷோ இன்ஃபோ ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஆக்ஷனை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா யூசருக்கு தெரிய வைக்கணும். ஸோ சக்ஸஸ் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து சக்ஸஸ் மெசேஜ் இது வந்து ஹெட்டிங்கில் காமிக்கும். ஸோ இது வந்து யூசருக்கு வந்து ஷோ ஆகிறதுக்கு இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்கேஜை நம்ம கொடுத்துடணும். மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடணும். மெசேஜ் பாக்ஸ் ஸோ இதுவும் வந்து ஒரு ஒன் டைப் ஆஃப் மாடியூல் தான். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். மெசேஜ் பாக்ஸ் மாடியூலோட எரரை ஸோ இதுக்கு தனியாக நம்ம வந்து இன்புட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டிக்கெண்டர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறத இன்புட் பண்ணணும். நான் வந்து மாற்றி பண்ணிட்டேன். ஓகே. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மாற்றி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து பில் அப்படிங்கிறது இமேஜோட மாடியூல்ஸை மட்டும்தான் ஹோல்ட் பண்ணி வைக்கும். நான் வந்து அந்த மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறது டிக்கிண்டருக்குள்ளே இருக்கிற ஒரு மாடியூல். நான் வந்து அதை மாற்றி பண்ணதுனால எனக்கு அது சப்போர்ட் ஆகலை. இப்போ அதை தனியாக நம்ம என்ன பண்ணிடலாம் இம்போர்ட் பண்ணிடலாம். ஃப்ரம் டிக்கிண்டர் இம்போர்ட் மெசேஜ் பாக்ஸ் அப்படிங்கிறது டிக்கிண்டருக்குள்ளே இருக்கிற மாடியூல். ஸோ இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ டேட்டா சென்ட் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஸோ இது வந்து நமக்கு ஒரு மெசேஜ் பாக்ஸாக நமக்கு வந்து பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நான் ஏதோ சப்மிட் பண்ணும்போது எங்களுக்கு ஸோ இந்த இடத்துல சக்ஸஸ் இது வந்து எந்த இடத்துல கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டாக கொடுக்கறது நமக்கு வந்து டைட்டிலாக ஷோ ஆகும். செகண்டாக கொடுக்கறதுக்கு மெசேஜாக ஷோ ஆகும் நமக்கு. ஸோ நமக்கு வந்திருக்கு. ஸோ வந்திருக்கா? ஸோ இப்போ இது ஓகே பண்ணிட்டோம் அப்படின்னா டேட்டா வந்து பேக் எண்டுக்கு ஷோ ஆகிடும். இப்போ இந்த போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டாவதாக நம்ம பண்ண டேட்டா வந்து இந்த இடத்துல ப்ரௌஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இது ஷோ ஆகும். ஸோ வந்துச்சா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டேட்டாவை ஃப்ரண்ட் டு பேக் எண்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இங்கே இருக்கிற டேட்டாவை எப்படி திரும்ப வந்து ஃப்ரண்ட் எண்டுக்கே கொண்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ.